Good morning, students. Now we are going to discuss about types of taxes and how taxes are levied from Economics Unit 4, Government and Taxes. Types of taxes, direct taxes. There are two types, direct taxes, another one is indirect taxes. In direct taxes, a tax imposed on an individual or organization. டைரக்ட் டேக்ஸஸில் டேக்ஸை வந்து என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவலில் இல்லைன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் மேலே இம்போஸ் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் லிவீடு பண்ணுறாங்க. விச் இஸ் பெய்டு டைரக்ட்லி இஸ் அ டைரக்ட் டேக்ஸு. இதை டைரெக்டாக வந்து ஒவ்வொருத்தட்டே இருந்து கரெக்ட் பண்ணுறதுனால இதை வந்து டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். த பேர்டன் ஆஃப் த டைரக்ட் டேக்ஸ் கேனாட் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ். இந்த டைரக்ட் டேக்ஸை ஒருத்தர் கட்டமில்லைங்கிறக்காக இன்னொருத்தர் வந்து என்ன செய்ய முடியாது, திணிக்க முடியாது. ஜேஎஸ் மில் டிஃபைன்ஸ். இதை ஜேஎஸ் மில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, one which is demanded from the very person who is intended or decides to pay. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாருக்கு பிளான் பண்ணியிருக்காங்களோ கட்டணும்னு சொல்லி அவங்க தான் என்ன செய்யணும், அதை வந்து கட்ட ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சம் டைரக்ட் டேக்ஸஸ் ஆர், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டேக்ஸஸ் என்னென்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் அண்டு கார்பரேஷன் டேக்ஸ். ஃபர்ஸ்ட் we are going to say income tax. Income tax is the most common and most important tax levied on an individual in India. ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இம்போஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டேக்ஸ் என்னென்னா இன்கம் டேக்ஸ் தான். இட் இஸ் சார்ஜ் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் அ பர்சன். இது ஒவ்வொருத்தருடைய வருமானத்தை பொறுத்து டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. த ரேட் அட் விச் இட் இஸ் சார்ஜ்டு வேரிஸ் டிபெண்ட் ஆன் த லிவிட் ஆஃப் இன்கம். அப்போது ஒவ்வொருத்தருக்கு இன்கம் வந்து எவ்வளோ வருதோ அதை பேஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க, டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பிலோ 2,50,000 2,50,000 கீழே இருந்தால் டேக்ஸ் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பிட்வீன் 2,50,000 5 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தால், இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தால் 5% ஆஃப் த டேக்ஸ் வந்து கட்டணும். தென் 5 lakhs to 7,50,000 வரைக்கும் உள்ளவங்க 12,500 கட்டணும், ப்ளஸ் 10% ஆஃப் த இன்கமில் வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். தென் 7,50,000 10 lakhs வரைக்கும் 37,500 rupees வந்து கட்டணும். தென் ப்ளஸ் 15% ஆஃப் த டேக்ஸ் வந்து கட்டணும். ஆஃப் த டோட்டல் இன்கம், அவங்களுடைய மொத்த வருமானத்தில் இவ்வளோ வந்து கட்ட வேண்டியது இருக்குது இன்கம் டேக்ஸாக. தென் நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட் டேக்ஸ். கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிறுவன வரி, ஒரு ஆர்கனைசேஷனுடைய வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். திஸ் டேக்ஸ் இஸ் லிவிட் ஆன் கம்பெனிஸ் தட் எக்ஸிஸ்ட் அஸ் செப்பரேட் என்டைட்டிஸ். என்டைட்டிஸ் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன், ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃப்ரம் தேர் ஷேர் ஹோல்டர்ஸ். அது யார்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்து. அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து யாரெல்லாம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, ஷேர் ஹோல்டர் மீன்ஸ் அ பர்சன் ஒன் ஹூ ஷேர்ஸ் இன் அ கம்பெனி. அந்த கம்பெனியில் ஷேரிங் இருக்கு, அதாவது பங்கு உள்ளவங்க முதலீட்டாளர்கள் வந்து என்ன செய்யணும், அந்த பணத்தை வந்து கட்டணும், அந்த டேக்ஸ் வந்து கட்ட வேண்டியது இருக்குது. இட் இஸ் சார்ஜ் ஆன் த ராயல்ட்டிஸ். இது வந்து ராயல்ட்டிஸுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, அதாவது சிறப்பு உரிமை வந்து இருக்கிறது மூலமாக வந்து அந்த உரிமைக்காக டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது. தென் இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ் ஃப்ரம் த சேல் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய கேபிட்டல் சொத்து வந்து விற்கிறது மூலமாக வந்து இருக்கக்கூடிய விற்றாங்க அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் வந்து கட்டணும். தென் ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸ் அண்டு டிவிடெண்டு. டெக்னிக்கல் சர்வீசஸுக்கு என்ன செய்யணும், ஃபீஸ் வந்து கட்டணும். டிவிடெண்ட்ஸ் அப்படின்னா இட்ஸ் த சம் ஆஃப் மணி பெய்டு ரெகுலர்லி பை ஏ கம்பெனி. ரெகுலராக கம்பெனி வந்து பணம் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன டேக்ஸ் வந்து கட்டணும். ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் டேக்ஸ்ட் ஆன் இன்கம் தட் அரைசஸ் ஆர் இஸ் டீம்ட் டு அரைஸ் இன் இந்தியா. அரைசஸ் மீன்ஸ் எமர்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்தியாவிலேருந்து உருவாகக்கூடிய பணத்துக்கு ஃபாரின் கம்பெனிஸ் வந்து என்ன செய்யணும், பணம் கட்டணும். அதாவது ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அதில் இன்கம் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு சேர்ந்த அந்த ஃபாரின் கம்பெனிஸை டேக்ஸ் வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். இதில் வந்து இன்கம் வந்து ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிஸும் லெஸ் தென் 50 crores 50 crore கீழே 50 கோடிக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அதுவே இந்தியன் கம்பெனிஸாக இருந்தால் 25% டேக்ஸ் வந்து கட்டணும். இஃப் இட் இஸ் ஃபாரின் கம்பெனிஸ் 40%.
மோர் தென் 50 crore, அதாவது 50 crore மேலே இருந்தால், இந்தியன் கம்பெனிஸாக இருந்தால் 30%, ஃபாரின் கம்பெனிஸாக இருந்தால் 40% டேக்ஸ் வந்து கட்டணும். தென் வெல்த் டேக்ஸ் வந்து சொத்து வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வெல்த் டேக்ஸ் இஸ் சார்ஜ்டு ஆன் த பெனிஃபிட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்பு. ஒவ்வொரு சொத்துடைய உரிமைக்காக இந்த பணத்தை வந்து அந்த டேக்ஸ் வந்து கட்ட வேண்டியது இருக்குது. த சேம் ப்ராப்பர்ட்டி வில் பி டேக்ஸ்டு எவ்ரி இயர் ஆன் இட்ஸ் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. இந்த டேக்ஸை வந்து ஒவ்வொரு வருஷமும் கட்டணும். அந்தந்த வருஷத்துக்கு உண்டான மார்க்கெட் வேல்யூ வந்து அன்னைக்கு சந்தை நிலவரப்படி என்ன டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டேக்ஸ் ரேட்டை வந்து என்னச்சுன்னு சொத்து வரியாக வந்து, அதாவது வெல்த் டேக்ஸாக ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஷுட் பே. த டேக்ஸ் இஸ் லீவிட் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ் அலைக். இது வந்து இண்டிவிஜுவல்ஸும் கட்டணும், கம்பெனிஸும் கட்டணும். அலைக் மீன்ஸ் சிமிலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன் இந்தியா டேக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை ஆல் த 3 tiers ஆஃப் த கவர்மெண்ட். இந்தியாவில் இந்த டேக்ஸை வந்து 3 tiers ஆஃப் த கவர்மெண்ட் வந்து கட்டுறோம். 3 tiers ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு லோக்கல் கவர்மெண்ட். இதைத்தான் வந்து 3 tiers அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டயர்ஸ் மீன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், விச் மீன்ஸ் த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அதாவது லேயர். there are taxes that can be easily collected by the union government. In India, almost all direct taxes are collected by the union government. இந்தியாவில் பெரும்பாலும் யூனியன் கவர்மெண்ட் தான் என்ன செய்கிறாங்க, டைரக்ட் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. த டாக்ஸஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் கலெக்டட் பை த போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க, யூனியன் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது மாநில அரசாங்கமும் மத்திய அரசும். த டாக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கலெக்டட் பை த லோக்கல் கவர்மெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸுக்கு சொத்துக்கு உள்ள வரியை வந்து யார் கலெக்ட் பண்ணுறா அப்படின்னா அந்தந்த லோக்கல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. இன் இந்தியா வி கலெக்ட் மோர் டேக்ஸ் ரெவன்யூ த்ரூ இன்டைரக்ட் டேக்ஸஸ். இந்தியாவில் பெரும்பாலும் இன்டைரக்ட் டேக்ஸஸ் மூலமாக தான் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோம் தேன் த்ரூ டைரக்ட் டேக்ஸஸ். டைரக்ட் டேக்ஸஸை காட்டல. தி மேஜர் இன்டைரக்ட் டேக்ஸஸ் இன் இந்தியா ஆர் கஸ்டம் டியூட்டி அண்டு ஜிஎஸ்டி. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 இன்டைரக்ட் டேக்ஸஸ் என்ன அப்படின்னா கஸ்டம் டியூட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டேக்ஸ் இம்போஸ் ஆன் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸு. ஒரு பொருளை வந்து விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு, அதாவது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதுக்கு உண்டான வரியத்தை கஸ்டம் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த டேக்ஸ். அடுத்து ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் டேக்ஸஸ். இஃப் த burden of the tax can be shifted to others, it is an indirect tax. இந்த இன்டைரக்ட் டேக்ஸஸில் ஒருத்தருடைய பேர்டனை வந்து நினச்சலாம் இன்னொருத்தருக்கு மாற்றுறோம், அதைத்தான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒருத்தர் கட்ட வேண்டிய பணத்தை இன்னொரு கட்டுவார். த இம்பேக்ட் இஸ் ஆன் ஒன் பர்சன் while the incident is on the another person. ஒருத்தருடைய அதோடைய தாக்கம் ஒருத்தர் இருந்தாலும் அதோடைய பிரதிபலிப்பு இன்னொருத்தர் இருக்குது. தேர்ஃபோர் இன் த கேஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் த டேக்ஸ் பேயர் இஸ் நாட் டேக்ஸ் பியரர்ஸ். இதில் வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸில் டேக்ஸை வந்து வரி கட்டுறவர் தான் வந்து டேக்ஸை கட்டணுங்கிறது இல்லை. ஒரு பொருள் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா, கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த பொருளுக்கு உண்டான வரியை வந்து யார் கட்டணும்? ஆக்சுவலாக அந்த பொருளை குட்ஸை வந்து ஹூ ப்ரொடியூஸ், ஹூ மெர்ச்சன்டைஸ், ஹூ ப்ரொடியூஸ் தட் குட்ஸு, யார் அந்த பொருளை உற்பத்தி செஞ்சாங்களோ அவங்க தான் அந்த பொருளுக்கான டேக்ஸ் வந்து கட்டணும். ஆனால் இங்கே இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு அந்த குட்ஸை நம்ம போய் வாங்கினோம், ஒரு கஸ்டமர் போய் வாங்குறாங்க அப்படின்னா, அப்போ அந்த டேக்ஸை சேர்த்து தான் என்ன கட்டணும், இவர் வந்து கட்டித்தான் அதை வாங்குறாரு. ஏன்னா அந்த டேக்ஸ் வந்து அப்படியே வந்து டைரெக்டாக இன்னொருத்தர் மேலே, அந்த பொருளை வாங்குறவர் மேலே அந்த டேக்ஸ் வந்து விழுகுது. சம் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஆர், அதில் முக்கியமான டேக்ஸஸ் என்னென்ன அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி, அதாவது முத்திரைத்தாள் வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு. தென் எக்ஸைஸ் டியூட்டி மீன்ஸ் சுங்கத்தீர்வை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டேக்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் குட்ஸு அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு விச் மீன்ஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாம்ப் டியூட்டி. ஸ்டாம்ப் டியூட்டி இஸ் அ டேக்ஸ் that is paid on an official documents like marriage registration. இது வந்து அஃபீஷியல் டாக்குமெண்ட்டுக்கு வந்து கட்டக்கூடிய டேக்ஸை தான் வந்து சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டாம்ப் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ரிலேட்டட் டு த ப்ராப்பர்ட்டி,
சொத்துக்கள் அடிப்படையாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை ஒரு டாக்குமெண்ட்டை முடிக்கணும், பத்திரம் பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டாம்பு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டாம்பு வாங்கி ஒட்டணும். அப்போ அதுக்கு அந்த ஸ்டாம்பு வாங்குறதுக்கு டேக்ஸ் கட்டுறோம். தென் இந்த இன் சம் கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் மீன்ஸ் ஒப்பந்த பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி நினைச்சாங்க கலெக்ட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு, பொழுதுபோக்கு வரி அப்படின்னு சொல்கிறோம். என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இஸ் அ டியூட்டி that is charged by the government on any source of the entertainment provided. என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட்டக்கூடிய டேக்ஸை என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் டேக்ஸ் கேன் பி சார்ஜ் ஆன் த மூவி டிக்கெட்ஸு, இப்போ தேட்டருக்கு இப்போ எடுக்கக்கூடிய டிக்கெட்டு. தென் டிக்கெட்ஸ் ஆன் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸு, பொழுதுபோக்கு பூங்கா பார்க்குக்கு போகும்போது கட்டக்கூடிய டிக்கெட்டு. தென் எக்ஸிபிஷன் கண்காட்சி. தென் ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸு, விளையாட்டு நிகழ்ச்சிக்கும் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு என்ன செய்கிறாங்க, தே கலெக்ட் த டேக்ஸ். தென் நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் டியூட்டினா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இட் இஸ் எ டேக்ஸ் இம்போஸ்ட் ஆன் இம்போர்ட்ஸ் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். டேக்ஸ் இம்போர்ட்ஸ் குட்ஸுக்கு எக்ஸ்போர்ட் குட்ஸுக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸஸ் தான் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்கிறோம். An excise tax is any duty on manufactured goods levied at a moment of manufacture. ஒரு பொருள் உற்பத்தி செஞ்ச பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட்டிங் த குட்ஸு அதுக்காக கட்டக்கூடிய டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரேதர் தேன் அட் சேலு. எக்ஸைஸ் இஸ் டைப்பிக்கலி இம்போஸ்ட் இன் addition to an indirect tax such as sales tax. இது அடிஷ்னாக இதே பொருளுக்கு சேல்ஸ் டேக்ஸும் வேறு நினைச்சாங்க. எக்ஸைஸ் டியூட்டியில் விழுகுது, அடுத்து சேல்ஸ் டேக்ஸு, இந்த மாதிரி 2 வகையிலையும் அந்த குட்ஸுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட்டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, ஜிஎஸ்டி. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸஸ். இது ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸஸ் தான், மறைமுக வரியில் ஒன்று. த ஜிஎஸ்டி was passed in Parliament on 29th March 2017. 29th March 2017 தான் ஃபஸ்ட்டு செய்கிறாங்க பார்லிமெண்ட்டில் இதை பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஆக்ட் கேம் இன் டு எஃபெக்ட் ஆன், இது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1 July 2017 தான் நடைமுறை கொண்டு வராங்க. த மோட்டோ இஸ், இந்த ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறதோடைய மோட்டோ நோக்கம் என்ன அப்படின்னா, எய்ம் என்ன அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் அண்டு ஒன் டேக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. ஃப்ரான்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி இன் 1954. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு வேர்ல்டு உலக அளவில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க யார் அப்படின்னா ஃப்ரான்ஸ் தான். 1954 கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ், ஜிஎஸ்டி. அதில் 3 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று எஸ்ஜிஎஸ்டி, அதாவது ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. இதை இன்ட்ரா ஸ்டேட் விதின் த ஸ்டேட்டு, ஒரு விதின் த ஸ்டேட்டுக்குள்ளே கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். விஏடி டேக்ஸு. விஏடி அப்படின்னா வேல்யூ ஆடட் டேக்ஸு, விச் மீன்ஸ் சேல்ஸ் டேக்ஸு, பர்ச்சேஸ் டேக்ஸு, கொள்முதல் வரி. தென் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு, லக்ஸரி டேக்ஸு, ஆடம்பர வரி. தென் லாட்ரி டேக்ஸு. தென் ஸ்டேட் ஜட்ஜஸ் அப்படின்னா சர் அப்படின்னா அடிஷன் அப்படின்னு அர்த்தம். சார்ஜ் அப்படின்னா சார்ஜஸ்ஸு, அதாவது டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறது, அடிஷ்னல் சார்ஜஸ்ஸு. அண்டு செஸ்ஸஸ் அப்படின்னா டேக்ஸு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா லெவி அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. இது சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸு விதின் த ஸ்டேட்டுக்குள்ளே கலெக்ட் பண்ணுறாங்க, அதாவது இன்ட்ரா ஸ்டேட்டு. சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்னா ஈடு செய்யக்கூடிய வரி அப்படின்னு சொல்கிறோம். தென் அடிஷ்னல் டியூட்டி ஆன் கஸ்டம்ஸு, கஸ்டம் டியூட்டிஸில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் டியூட்டி, அடிஷ்னல் சார்ஜஸ்ஸு. தென் சர்ஜார்ஜ்னால் கூடுதல் கட்டணம். ஆன் எஜுகேஷன், செகண்டரி, ஹையர் செகண்டரி, செஸ்ஸஸ்னால் டேக்ஸு. தென் இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. தேர்டு இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. இதை இன்டர்ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. தெர் ஆர் 4 மேஜர் ஜிஎஸ்டி ரேட்ஸ். இதில் மொத்தம்
4 ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 5%, அடுத்து 12%, தென் 18%, தென் 28%, இப்படி 4 மேஜர் ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல் த நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் லைக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ் டேக்ஸு. இந்த டேக்ஸில் வந்து எதுக்கு விலக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளுக்கு, காய்கறிகளுக்கு இந்த எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க.